மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காத வருவாய்த்துறை தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் பூக்கடை ராமர் முன்னிலை வகித்தார். மூலனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதுப்பை கிராமம் தங்கமேடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் உட்பட தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த 25 குடும்பங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் மனுக்கள் அளித்தும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என வலியுறுத்தி இதுவரை ஒருவருக்கும் கூட வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததால் அந்த மக்கள் கடும் அவலநிலையில் வாடகை வீடுகளில் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி வருவாய்த்துறை, குறிப்பாக தாசில்தார் ராமலிங்கம் அலட்சிய போக்கில் செயல்படுவதாகவும் மக்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் காலம் கடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்த வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து கடுமையான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 15 ஆண்டுகளாக போராடியும் பட்டா கிடைக்காத நிலை அரசு அதிகாரிகளின் செயலற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தங்கமேடு பகுதி 25 குடும்ப மக்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், இல்லையெனில் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். தங்கமேடு மக்களுக்கு பட்டா வழங்கு விடமாட்டோம்.